ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? அழுத்தமா நமக்கா? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு? அதனால அப்படியெல்லாம் நடக்காது. இந்த மூடன் அன்றைக்கும் அப்படித்தான் சொன்னான். அதை நான் நம்பவில்லை, இன்றும் நம்பவில்லை. அதுவும் முக்கியமா நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நெல்லு நெல்லு, அதை எடுத்துட்டு வா. இந்தா பிபி காசு. இப்ப 2 பாப்பா வந்து பிபி ஊதுங்க. ஊதிய இப்படி ஊதிக்கிட்டே போங்க போங்க. என்ன சுதி மூல பஞ்சாயத்தை திட்டு விடு. அப்படியா? அதான் மரியாதை. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. ஆனா அழுத்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. ஆனா அழுத்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு விஷயம் இருக்கு, ஆனா இல்ல. புரியலையே. நமக்கு இல்ல, இது இருக்கு ஆனா இல்ல. அவங்களாச்சும் நேரடியா சரண்டர் ஆகி இருப்பாங்க, இவங்க மறைமுகமா சரண்டர் ஆகி இருக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். கண்ணாடி சார் அது நம்ம மூஞ்சியா அப்படி இருக்கு. தந்துள்ள விசிலுக்கு சொந்தக்காரரே, எங்களின் வழிகாட்டியே, பாமர மக்களின் கடைசி நம்பிக்கையே, பாமர மக்களின் கடைசி நம்பிக்கையே, எங்களுக்கெல்லாம் ஒளிவிளக்காய் இருந்து வரும் தன்மான சிங்கமே, எங்கள் தலைவா, எங்கள் தலைவா, தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வரே, நாளைய முதல்வரே, ஏன் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வரான எங்கள் தெய்வமே, உங்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நீ எழுதி வச்சுக்கோங்க. 400 பேர் பார்த்துட்டு இருப்பா எல்லா சேனல்லையும், யூடியூப்ல 400 பேருக்கு மேல தாண்டாது. அந்த 400 பேருக்கு ஒரு பெரிய ஐடிவிங்க. கண்ணாடி சார் அது மறுபடியும் முதல்ல இந்த அடங்கி போறதுக்கோ, இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ, இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நாம அரசியலுக்கு வரல. சாரு சொன்னாரு இந்த மாதிரி இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ, இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நாம அரசியலுக்கு வரல. அப்புறம் என்ன நீங்க வந்த என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? மக்களுக்கு என் மேல மட்டும் நம்பிக்கை இருந்தா அது பத்தாது. என் கூட டிராவல் பண்ற என்னோட எல்லா தோழர்கள்கிட்ட அந்த நம்பிக்கை வரணும். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். சார் பயப்படாதீங்க சார். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு. அதை நினைச்சு நான் வீட்டுல போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். பிடிக்கிறாங்கடோ பைத்தியங்களை பிடிக்கிறாங்கடோ பைத்தியங்களை பிடிக்கிறாங்கடோ பைத்தியங்களை இவங்க நாய பிடிக்கவில்லை, எலிய பிடிக்கவில்லை. 267 தொகுதி உயிர் என் தலைவனுக்காக போகுதுன்னு வச்சுக்க, அசால்ட்டா விட்டு போவேன். பிடிக்கிறாங்கடோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிடிக்கிறாங்கடோ பைத்தியங்களை பிடிக்கிறாங்கடோ. பைத்தியங்களை புடிச்சிட்டு வந்திருக்கோம் சார். முதல்லயே இங்க வந்திருந்தா இவ்ளோ பைத்தியங்க வந்திருக்காதுல்ல. இந்த நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்ல வரல, இருக்குது. ஆனா அதை தொடர்ந்து இருக்கிற மாதிரி நீங்க எல்லாம் நடந்துக்கணும். அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இது ஒரு கேவலம். எல்லாரும் உங்களை தான் கேட்கறேன், எல்லாரும் உண்மையா உழைப்பீங்கல்ல?
அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, நமது அண்ணன் சிந்தனை சிற்பி சைனேடு குப்பி அவர்களுக்கு சின்னம் வழங்கப்பட்டுள்ளது. சின்னத்தின் பெயர் மடக்கூதி. நமது சின்னம் மடக்கூதி. வெற்றியின் சின்னம் மடக்கூதி. உங்களின் சின்னம் மடக்கூதி. ஏழைகளின் சின்னம் மடக்கூதி. மடக்கூதி மடக்கூதி மடக்கூதி. அதுலயும் ரொம்ப முக்கியமா இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வரலனாலும் நான் அந்த போர்ல நடந்த அந்த கதை மாதிரி கட்ஸான குயில்கள் நிறைந்த பெண்கள் படையும் நம்மளோட இருக்கிறாங்க. கட்ஸான குயில்கள் நிறைந்த பெண்கள் படையும் நம்மளோட இருக்கிறாங்க. குயில்கள் நிறைந்த இந்த துறையா இருந்தாலும் நம்ம தலைவர் தளபதி கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு அரியணையில போய் உட்கார்ந்துட்டாருன்னா அவரா வேணான்னு விட்டு கொடுத்தாதான் மத்தவங்களுக்கு. இல்லைன்னா கடைசி வரலும் ஒன் மேன் ஷோ தான். மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்றான். கண்டிப்பா 2026 இருந்து தலைவர் தளபதி இருக்கிற வரலும் நாம மட்டும்தான். ஜயம் ஜயராத ஜயம் ஜயரே நாம மட்டும்தான். இந்த புடி நமக்கு கிடைத்திருக்கிறது விசில் சின்னம். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தூங்கிக் கொண்ட இடத்திலே காதிலே சென்று விசிலை அடித்து விடாதீர்கள், ஓட்டு போய்விடும். வாயில விசில் வச்சிருக்கா. தற்குறி மாட்டினியா? டேய் வாங்கடா, தற்குறி மாட்டி இருக்கா, வந்து பொளந்து கட்டுக்கடா இவனை. வாயில மடக்கு ஊதிய வச்சிருக்க, அப்போ தற்குறி தானே நீ? மடக்கு ஊதியா? விசில் அடிச்சதுக்கடா என்னை அடிச்சீங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. வாயில விசில் வச்சிருந்தாலே அடிப்போம். பஸ் ஸ்டாண்டிலே வயதிலே இருக்கின்ற தடுமாறி கொண்டிருக்கிற பெரியவர் இருக்கின்றத்திலே திடீர் என்று விசில் அடித்தால் அவர் தடுமாறி போய் விடுவார். ஆகவே நம்முடைய விசிலை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காய்ஸ், அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ். சொன்னா புரிஞ்சுங்க ப்ளீஸ். இப்படி ஒரு வரலாறு எனக்கு தெரிந்து உலக வரலாற்றில் எங்கேயும் இல்லை. அவர் பேசுவதே இல்லை, ஆனால் அவரை பற்றித்தான் எல்லோரும் பேசுகிறார்கள். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. நீ உனக்கு சொல்லுமா தூங்கி எழுந்த பெண்கள் நம்ம சின்னம் உங்கள் சின்னம், நம்மளுடைய வெற்றி சின்னம் விசில். கப்பு முக்கியம் பகிலே. நீயாடா? நான் பிச்சைக்காரன் நினைச்சு சோத்த எடுத்துட்டு வந்தேன். கடையா? இந்த கடையை வச்சு வியாபாரம் தர்மம் என்ன ஆக போதோ. ஹலோ பிரதர், மடக்கு குதி ஒண்ணு கிடைக்குமா? மடக்கு ஊதி ஒண்ணு. போமாட்டியா? என்னென்ன மடக்கு குதிக்க தப்போ சொல்றீங்க? போயிரு, அது ரொம்ப நல்லது. அப்படியே ஒரு மடக்கு ஊதியாவது குடுன. காசு இருக்கா? இல்ல இல்ல, இருந்தா ஓன் பேர் கேப்பேன் நானு. அப்புறம் ஏன்டா? ஏன் போடா, போய் துவங்கலேண்டா. அழுது, ஆனா அந்த மடக்கு ஊதியாவது கொஞ்சம் குடுன. போறியா? நெத்தில புட்டு வச்சிரும். அத பாரு பாரு, போடா போற நிக்கிறேன். நின்னுட்டு போக முடியா? ஏயா அண்ணனுக்கு நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். என் கூட சேர்ந்து அண்ணா விசில் அடிக்கணும். விசில் அடிக்கணும். கப்பு முக்கியம் பகிலே.
இப்ப திடீர்னு பொங்கல் தொகுப்பு 3000, அப்ப கூட அந்த 3000 வாங்கிட்டு என்கிட்ட ஒரு 4 பேரு என்னங்க ஜனநாயகம் படம் வரல வந்துருச்சா டிக்கெட் புக் பண்றதுக்காக இந்த காசு பயன்படுமே. எவ்வளவு பெருமையா சொன்னாங்க பாருங்க. அரசு பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்குது. அந்த 3000 ரூபாய் வாங்கி 50 ரூபாய் டிக்கெட்டை 3000 ரூபாயில பிளாக்ல விக்கிறாங்க. அந்த 3000 வாங்கி ஜனநாயகன் திரைப்படத்திற்கு போவோம். தம்பி இதெல்லாம் பெருமை இல்ல தம்பி, கேவலம், வருத்தப்படும். இல்ல யாரு சொன்னாலும் அதை நீங்க இங்க வந்து சொல்லக்கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை யாருடா ஓனரு? அன்புமணி ராமதாஸ் அவர்களை யாரு? அன்புமணி அவனை போய் ஓனர்ன்றீங்க? ஏடா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? நிறுவன தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை என்னடா அது நூதன திருட்டா இருக்கு? நான் கொள்ளையடிக்கிறப்ப கூட இவ்வளவு ஓரமா கொள்ளையடிக்கலவா? அதோ வந்துட்டான். மியூசிக் கட் பண்ணு. ஸ்லோ மோஷன் கட் பண்ணு. அட பாவமே. போட்டு பாமாரு போட்டு போட்டு